அம்மா தாயே எதனா சுட சோறு இருந்தா போடுங்கம்மா. என்னப்பா கையில வந்து கத்தி நிக்கிறா? ஏதாவது போடுங்களா, ரொம்ப பசி எடுக்குது. சரி சரி வரேன் இரு. உண்ணி எதனா எடுத்துன்னு வந்து போட்டா நல்லா இருக்கும். 500 ரூபாய் கடவுளா பார்த்து குத்துக்கிறாரு. பாத்துட்டியா? நான் பிச்சைக்காரன் தானே, எனக்கு விட்டு தரலாம்ல. அந்த வேலையே நடக்காது. நீ காஸ்டியூம் போட்ட பிச்சைக்காரன், நான் காஸ்டியூமே போடாத பிச்சைக்காரன். 50-50. எப்பா நான் பிச்சைக்காரப்பா, ஒரு 100 ரூபாய் வச்சுக்கப்பா. சரி கொடு, உன்னை பார்த்தா பாவமா தாங்குது. தேங்க்ஸ்ப்பா. சரி நீ போயிடு. 100 ரூபாய் போனாலும் 400 ரூபாய் நமக்கு. இது எங்க போச்சுன்னு தெரியலையா? ஏப்பா இங்க எங்க 500 ரூபாய் பார்த்தா? நான் பாக்கலையா? நான் உங்ககிட்ட சோறு கேட்க வந்தாக்கா திட்டு பட்டம் கட்டிங்களா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எங்க அம்மா தொலைச்சிட்டு இருக்குதியா, 1 ரூபாய் கிட்ட கூட தெரியாதியா. சரி விடு, அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆமாண்ணா ஏமா கொய்யால இவனா அவன் சொல்லிருவான். எப்பா சாரிப்பா, எனக்குதான் கட்டிச்சு. நான் 100 ரூபாய் குத்ததான் விட்டுறான். ஓ உனக்குதான் கட்சிதா? ஆஹா 200 ரூபாய் குத்தாதான் விடுவேன். அவன் வீட்டு காசு அவன் கேட்கத்தான் நாயந்தான். வீடு விடா பிச்சை எடுக்கிற காசு எல்லாம் போகுது. இந்தாப்பா குட்டே. 300 ரூபாய் போச்சு. பரவாயில்ல, நம்ம கிட்ட 200 ரூபாய் கிட்ட. டேய் அந்த சிசிடிவி கேமரா ரிப்பேர் பண்ண மெக்கானிக் கூட சொன்ன கூடல என்ன நீ? ரிப்பேர் ஆகணும் நாயமா. ஏப்பா உங்களுக்கு நாள் கிழமை தெரியாது, காலையில பிச்சை எடுக்க வந்திருக்கீங்க வீட்டாண்ட. நாம பிச்சைக்காரன கேவலமா பேசுறா. 1500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன காசு ஒரு மாதிரியா இருக்குது? மாறி ஆகுதா? டம்மி காசா? டம்மி காசு வச்சுட்டு சீனை போடுது பாரு. காலையில வந்துட்டுங்க. அட பாயிங்களா, பிச்சைக்காரனுக்கிட்டே ஆட்டிய போட்டுக்கிறானுங்க. இவனுங்க எவ்வளவு பெரிய பிச்சைக்காரனா இருப்பானுங்க. போயிட்டோம். 100 200